Hi friends, welcome back to Chitra's Lifestyle in Ireland. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நீங்க பார்க்க போற vlog வந்து ரொம்ப குவைட் இன்ட்ரெஸ்டிங் சொல்ல முடியாதுங்க. ஜஸ்ட் ஒரு ஆன் த ஃப்ளோ கோ தான். 2 டேஸோட vlog தான் நீங்க இந்த இதில் பார்க்க போறீங்க சேர்த்து வச்சு. ஸோ அனதர் டேல வந்து நான் ஒரு ஸ்டோரேஜ் அண்டர் ஸ்டார் கேஸ் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபிட் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஐ டெஸ்ட் என்னோட சிம்பிள் ஆனுவல் ஐ செக்அப் இருந்தது, அது போய் பண்ணிட்டு வந்தேன். தென் சிம்பிளாக ஒரு ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் சரி இன்னைக்கு வந்து ஆக்சுவலி ஈவினிங் வந்து பொண்ணு வந்து கேட்டிருந்தா கேரட் கீர் பண்ணி கொடுங்கன்னு. ஸோ அதுதான் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ வாங்க உள்ள போகலாம். இப்போது நம்ம கேரட் கீருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கேரட்ஸ் வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன் நான். ஆக்சுவலி இது வந்து 2 to 3 பர்சன்ஸ் கன்சியூம் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சுகருக்கு வந்து ஆக்சுவலி வந்து கண்டென்ஸ்டு மில்க்கும் லிட்டில் பிட் ப்ரௌன் சுகர் 2.5 அமௌண்ட் எடுக்க போகிறேன். ஏலக்காய் அரைப்படுறதுக்காக கொஞ்சம் வந்து ப்ரௌன் சுகர் போட்டு அடிச்சிட்டோம்னா நமக்கு பிளெண்ட் பண்ண போது ஈஸியாகவும் இருக்கும், பசங்களுக்கும் வந்து வாயில் தென்படாது. ஸோ 250 கிராம்ஸ் ஆஃப் கேரட்க்கு வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 கப் இருந்தால் போதும். சுகர் அப் டு யோர் சாய்ஸ்ங்க, இனிப்பு கூட்டுறதும் இறக்குறதும் உங்களோட இதுதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யில் வந்து லைட்டாக வந்து வறுத்து போடுறதுக்கு முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஃபைன்லி சாப்டு. கார்டமன் வந்து 4 to 5 நம்பர்ஸ் உங்களோட இது. ஆக்சுவலி 250 கேரட்ஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் நான் 1/2 லிட்டர் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து என்ன பண்ண போகிறோம்னா சைட் பை வந்து வாட்டர் பாயில் ரோலிங் பாயில் ஆகிட்டு இருக்கு. எதுக்குன்னா இப்போ இந்த கேரட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஃபைனலாக 1-2 அப்படி சாப் பண்ணிவிட்டு அதை உள்ளே போட்டுட்டு நல்லா வேக வச்சு நல்லா மேஷிங் லெவலில் இருக்கணும். அந்த லெவலில் இருக்க போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு உள்ளே போட்டு கொதிக்க நல்லா வேக விட்டுட்டு எடுத்து வைப்போம். கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாட்டர் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாமா? வாங்க. இப்போ கேரட்ஸோட எட்ஜஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுடுவோம். இப்போ நம்ம கேரட்ஸோட எட்ஜஸ்லாம் கட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கின் வந்து பீல் பண்ண போகணும். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 4 கேரட்ஸ் வச்சு தான் பண்ணுறேன். 2-3 பேருக்கு தேவையானது. நீங்கள் இன்னும் டைல்யூட் பண்ணி நல்லா மில்க் பண்ணி கூட ஒரு 4-5 பேர் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதில் நிறைய வெர்ஷன் இருக்குங்க. ஸ்வீட் சுகர் மட்டுமே யூஸ் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க்கும் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பசங்க வந்து இந்த ஸ்வீட் அந்த க்ரீமி டேஸ்ட் கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க. சாப்டு கேரட்ஸை வந்து இப்போ நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் பார்த்து போடுங்க. தெளிச்சிரும், பார்த்து போடுங்க. ஓகே. இப்போ நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா இதாகட்டும். குக்கரில் வைக்கிறதா தான் வைக்கலாம். நான் சின்ன அமௌண்ட்டுக்காக நான் குக்கர் வைக்கல. சரி பாயில் ரோலிங் அதுக்குள்ளேயும் பண்ணிட்டேன். நல்லா லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட போகிறேன். லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ அடுத்து வந்து நம்ம சைட் பை வந்து மில்க் பாயில் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே பால் போடுறதுக்கு டேரெக்டாக போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போனோம். அப்போ தான் வந்து டக்குன்னு பிடிக்காது பாத்திரத்தில். ஸோ கொஞ்சோண்டு தண்ணி பேருக்கு போட்டிருக்கேன். இது வந்து 1/2 லிட்டர் ஆஃப் பால் வந்து நம்ம காய வச்சு ரெடி பண்ணி வச்சுப்போம். அந்த கேரட் ஆகிற டைமில் சைட் பை சைடு ஆகிட்டோம். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஸோ வந்து பால் கொதிக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ அந்த பால் இதெல்லாம் கொதிக்கிற டைமில் நம்ம வந்து ஏலக்காவை பொடி பண்ணிடுவோம். ஏலக்காய் கம்மியாக இருந்தால் பொடி ஆகாது. ஸோ கொஞ்சம் சுகர் போட்டு சேர்த்து அடிச்சிட்டோம்னா நல்லா நமக்கு நைஸாக வந்துடும். அதை பண்ணிடுவோம். நல்லா பொடியாகிடுச்சு. இப்போ வந்து நெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் தாளித்து வச்சுருவோம். இந்த முந்திரி பருப்பு, இந்த பாதாம் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா,
அதை மட்டும் கொஞ்சம் நல்லா அழகாக சாட்டை பண்ணி எடுத்துருவோம். ரொம்ப முக்கியம், கருக்கிடாதீங்க. கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பே அட்டென்ஷன். ஏன்னா இல்லாட்டி மற்றபடி சாப்பாடு சமையல பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது, லிட்டில் பிட்டு தானாலும். இது கீர் இல்லையா, ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃப்ளேவரும் இந்த கிரன்ச்சி இதுவும் கொடுக்கும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து மீடியமில் வச்சு பக்குவமாக வறுத்து எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், அப்படியே எடுத்துருவோம். ஆஃப் பண்ணி வச்சு இப்போ பால் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருக்கு பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் இதையும். இப்போ கேரட் வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க. அந்த கேரட் அப்படி வெந்துருச்சு. ஸோ நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுருவோம். நம்ம தண்ணியோட ரொம்ப ஃபுல்லாக ஊற்றி அடிக்கக்கூடாது. ஸோ இதுலேருந்து அப்படியே லைட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் டவுன் பண்ணணும். ஏன்னா சூடாக அடிக்க முடியாது இல்லையா மிக்ஸி ஜாரில். ஸோ கொஞ்சம் அப்படியே வெந்ததை வந்து அப்படியே எடுத்து ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டுருவோம். கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 to 8 minutes கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த கேரட் வெந்த தண்ணியை யூஸ் பண்ணி அப்படியே வந்து நைஸாக அப்படியே அரைச்சி வச்சுருவோம். இப்போ நம்ம கூல் டவுன் ஆன கேரட்டை வந்து ஜாரில் போட்டுருவோம் ஃபைன் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இது வந்து நம்ம கொஞ்சோண்டு அந்த கேரட் பாயில் ஆன வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே போட்டுருவோம் ஃபைன் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு. ஸோ ரெடி ஃபார் கிரைண்டிங். ஃபைன் பேஸ்ட் அரைச்சாச்சு. இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத்தாக கொண்டு வந்துடணும். இப்போ பாலை வந்து ஒரு நல்ல பேனில் நல்லா மாற்றி வச்சிடுறேன். இதில் தான் நம்ம வந்து அந்த ஃபைன் பேஸ்ட் எல்லாமே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா பால் அளவை நீங்கள் குறைச்சிக்கலாம். இல்லை நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு டைல்யூட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாலை வந்து சேர்க்குறதோ குறைக்கிறதோ உங்களோட இஷ்டம்தான். இதில் வந்து நான் எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து நான் போடலை. ஓகேங்களா, குங்குமம் பூவும் நான் போடலை. இப்போ நல்லா அதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும், எங்கேயும் லம்பியாக இருக்கக்கூடாது. இந்த ஸ்டெப் தான் கொஞ்சம் ரொம்ப முக்கியம். ஹீட்டையும் பார்த்தீங்கன்னா அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் டாப்பில் வச்சிடாதீங்க. ஏன்னா அது கீழே வந்து நம்மளுக்கு பிடிக்காமல் கிண்டணும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் வந்து போர் பண்ணுறேன். சுகர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு சின்ன கப்பில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் க்ரீமி டேஸ்ட், கொஞ்சம் நல்லா ரிச்னஸ் வர்றதுக்காக கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப எங்களோட பசங்களுக்கு வந்து இது போட்டால் நல்லா ஸ்வீட்டாக நல்லா குடிப்பாங்க. ஸோ அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். அது போட்டதுக்கப்புறம் நல்லா கீழே வந்து அப்படியே செடிமெண்ட்டாக போயிடும். அதனால் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ நான் இந்த கரண்டியை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் வடிகட்டினதுலே, ஏன்னா கொஞ்சம் நல்லா கிண்டி விடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு திப்பியும் இல்லை, நல்லா பிளெண்டாக நைஸாக ஆயிடுச்சு. இதுதான் இப்போ முக்கியமான இது. இப்போ இந்த லெவலில் வந்து சுகரும் கொஞ்சம் ஏலக்காவும் போட்டு நான் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து நான் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஏலக்காவே வந்து கடிப்படக்கூடாது. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் வந்து உள்ளே போட்டுருவோம். ஏன்னா கொதிக்க போது அந்த பாதாமும் சேர்த்து நல்லா கொதிச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். பருப்பும் கொஞ்சம் வந்து அப்படியே லைட்டாக உள்ளே வெந்த மாதிரிக்கே இருக்கணும். லைட்டாக நெய்யில் வறுத்து போட்டோம் இல்லையா, அதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பாதாம் பருப்பு குடிக்கும்போது நல்லா தென்படுறதுக்காக எல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுட்டேன். பாதாம் பருப்பு நல்லாயிருக்கும். முடிஞ்சால் நீங்கள் பிஸ்தா பருப்பு இருந்தாலும் அதையும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் வீட்டில் இருக்கிறத வச்சு நான் 2 நட்ஸும் உள்ள நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு வந்து லைட்டாக அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, விட்டுறாதீங்க.
அதுக்கப்புறம் நமக்கு முடிஞ்சது. இப்போ நல்லா திக் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வரப்போது நம்ம டர்ன் ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை. நல்லா திக்காக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து 2 to 3 பேருக்கு இது பண்ணேன். அப்புறம் என்னோட பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கெல்லாம் வராங்க. ஸோ அவங்களுக்கும் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா 250 கேரட் எடுக்கிறீங்கன்னா 250 லிட்டர் வந்து பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் நிறைய பேர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணணும்னா 1/2 லிட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மோர் ஆர் லெஸ் வந்து உங்களோட கணக்கு தான். ஓகேங்களா? நான் கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் ஒரு 7-8 பேர் குடிக்கிற மாதிரி நான் செஞ்சுட்டேன் இப்போ. ஓகேங்களா? இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து சர்விங் இதுக்கு பண்ணிடலாம். ஹாட் கீர் குடிக்கிறவங்க ஹாட்டாகவும் குடிக்கலாம், இல்லை சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கீர் வந்து பொதுவாக சில்லுன்னு தான் குடிப்பாங்க. அப்படி வந்து நீங்கள் பண்ணியும் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த இதுக்காக காட்டுறதுக்காக, சர்விங் காட்டுறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு திக் ஹெல்த்தி. கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துருக்கோம், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அளவான நெய் தான். பசங்களுக்கு வந்து வெக்கேஷன் டைமில் மண்டையை பிச்சுட்ருப்போம், என்னென்ன நிறைய செஞ்சு கொடுத்துட்டே இருப்போம். இந்த மாதிரியும் செஞ்சு கொடுத்து பாருங்களேன், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு தெரிஞ்சது தான், மறந்துருப்போம். சரி, இது வந்து கொஞ்சம் இந்த டைமில் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஸோ மேலே வந்து அப்படியே நட்ஸ் வந்து அப்படியே போட்டுருவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது பண்ணி அடுத்து வந்து சர்விங் இதுக்கு நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து டேஸ்டிங் பார்த்துருவோம். சூடாக இருக்கு இல்லையா? நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட் பண்ணுவோம். சூப்பராக இருக்குது. ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ வந்து எந்த லம்பியும் இல்லை. ஸ்வீட் வந்து நார்மலாக இருக்குது. எனக்கு வந்து ஸ்வீட் வந்து ரொம்ப திகட்டக்கூடாது, எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால என்னோட ஸ்வீட் லெவலில் நான் ஓரளவு கம்மி பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கிட்ஸ்க்கு வந்து இந்த வெக்கேஷன் டைமில் இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த சீன்ஸில் வந்து பார்க்க போகிறது வந்து கிளிப்பிங்ஸ் வந்து நீங்கள் வந்து அடுத்த ஸ்டோரேஜ் இந்த இதெல்லாம் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து த டே பிஃபோர் வந்து ஷூட் பண்ணது. இது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டு, ஏன்னா உடம்பு முடியல, சிக்காக இருந்ததுனால சரி ஒர்க்குக்கும் போக முடியல, சிக் தான் போட்டிருந்தேன், சிக் லீவை. சரி அன்றைக்கி டே ஃபுல்லாக ஒரு மாதிரி அப்படியே சொன்னங்கி படுத்துகிட்டே இருந்தேன். சரி ஈவினிங் மேலே கண்டிப்பாக வெளியே ஃப்ரெஷ் ஏர் வாங்க போகணுன்னு சொல்லிட்டு இந்த சைட் டோல்கேட் டுவர்ட்ஸ் காக் ரோடு பக்கம் போயிட்டோம், நானே போட்டோம். ஜஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அந்த ஈவினிங் சன்செட்டில் வந்து போனது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எங்களோட ஃபேவரட் பிளேலிஸ்ட்லாம் போட்டு பார்த்துட்டு ஜாலியாக பேசிட்டு, அப்புறம் இந்த உடம்பு சரி அதெல்லாம் எங்கே போச்சு, பறந்து போச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் குவிக்காக நாங்கள் ரேண்டமாக அதை ட்ரைவ் முடிச்சுட்டு ஆன் த வேல வரப்போது ஒரு ஃபிங்கர் ஃபுட் மாதிரி எடுத்துக்கிட்டோம். இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ஈவினிங். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதுக்கு முதல் நாள் வந்து அண்டர் ஸ்டே கேஸ் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அதை ஃபிட் பண்ணுறதுக்கு கேபின் வந்து 3 யூனிட் வந்து ஆக்சுவலி ஷூ ரெயில்ஸும் 1 டால் பாய் யூனிட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஆல்ரெடி மெஷர் பண்ணி வந்ததுனால இட் வாஸ் குவைட் ஈஸி அண்ட் சிம்பிள். வித்தின் 1 hour வந்து குவிக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. திஸ் இஸ் த அவுட்லுக். வி ஆர் குவைட் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். இப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, என்னோட ஐ டெஸ்ட் இருந்ததுங்க. அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேங்க என்னோட லோக்கல் பிளேஸ்லேயே தான். ஆல்ரெடி 2 அப்பாயின்மெண்ட்ஸ் நான் கேன்சல் பண்ணிட்டேன் சிக்காக இருந்ததுனால நான். ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக அட்டன் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஷெடியூல்டு பண்ண அப்பாயின்மெண்ட் போய் நான் அட்டன் பண்ணேன். இட்ஸ் ஒன்றும் இல்லைங்க, ரீடிங் கிளாஸஸ் தான். இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ எனக்கு சின்ன டைனி லெட்டர்ஸ் மட்டும் எனக்கு ரீட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதுக்கு வந்து கண்டிப்பாக கிளாஸஸ் வேணும். அது இப்போ ரீசெண்டான ஒரு MC ஒரு ப்ரோக்ராம் பண்ண போது தான் நான் ரிலைஸ் பண்ணேன், வித்தவுட் கிளாஸஸ் ஐ கான்ட் ரீட் த டைனி லெட்டர்ஸ். அன்றைக்கி ரொம்ப சஃபர் பண்ணுங்க. தென் இப்போ ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே மிஸ்டேக்ஸ்லேருந்து எரர் லேர்ன் பண்ணுறது தானுங்க. ஸோ இதுதான் என்னோடய ரேண்டமான 2 days லாக்ஸ் உங்களுக்கு நீங்கள் பார்த்தது. ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சின்ன சின்ன எல்லாமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until that, I'm signing off. Chitra. Bye-bye.